Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 31. லாராவின் புதிய ஹோட்டலை பற்றி நியூயார்க் டைம்ஸ் கீழ்கண்டவாறு எழுதியிருந்தது. பிரயாணிகளுக்கு தாங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கிறோம் என்ற நினைப்பை ஏற்படுத்தாத ஹோட்டல் இது. இதுபோன்ற ஒன்று நியூயார்க்குக்கு ரொம்ப நாளாக தேவைப்பட்டு வந்தது. கேமரன் பிளாசாவில் உள்ள ஸ்வீட்கள் விஸ்தாரமாகவும் மென்மையான வனப்புடன் திகழ்கின்றன. அழகு ரசனையுடன் அமைக்கப்பட்டுள்ளன. லாரா நியூயார்க் நகருக்கு கொடுத்திருப்பது. ஆனந்தம் தாங்காமல் கூவிவிட்டாள் லாரா. தூங்கிக் கொண்டிருந்த ஹாவர்டுக்கு டெலிஃபோன் செய்து எழுப்பினாள். நாம் வெற்றி பெற்று விட்டோம். டைம்ஸுடன் நம் ஹோட்டல் மீது ஒரே மோகம். தூக்க கலக்கத்துடன் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான் ஹாவர்டு. அப்படியா, பிரமாதம். என்ன எழுதியிருக்காங்க? கட்டுரை மொத்தத்தையும் படித்து காட்டினாள் லாரா. நல்லது, இனிமே கொஞ்சம் தூங்க என்றான் ஹாவர்ட். தூங்குதா? விளையாடுகிறீர்களா? புதுதாய் ஒரு மனை பார்த்து வைத்திருக்கிறேன். காலையில் பேங்குகள் திறந்ததும் நீங்கள் போய் கடன் வசதி பற்றி பேச வேண்டும் என்றாள் லாரா. லாரா கட்டிய நியூயார்க் கேமரன் பிளாசா பெரும் வெற்றியாக அமைந்தது. அத்தனை இடங்களும் நிறைந்து விட்டன. காத்திருப்போரின் பட்டியலும் மிக நீளமாக இருந்தது. இது ஆரம்பம்தான் என்றாள் லாரா ஹாவர்டிடம். இங்கே 10,000 ரியல் எஸ்டேட்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்புள்ளியாக இருப்பவர்கள் சில பேர் தான் என்றான். சிலரின் பெயர்களை குறிப்பிட்டு, அவர்கள் என்ன நினைத்தாலும் சரி, அவர்களுடைய கோட்டையை தகர்க்கப் போகிறேன். இந்த நகரத்தின் வானவெளியை மாற்ற வேண்டும். எதிர்காலத்தில் இந்த நகரம் இன்ன மாதிரி இருக்க வேண்டும் என்று இப்போதே காட்டப் போகிறோம் நாம் என்றாள். பேங்குகள் அவளுக்கு கடன் தருவதாக தாங்களாகவே முன் வந்து சொன்னார்கள். ரியல் எஸ்டேட் துறையில் முக்கியமான தரகர்களாக இருப்பவர்களை டின்னருக்கு அழைப்பதும் தியேட்டர்களுக்கு அழைத்து போவதுமாக அவர்களின் நட்பை வளர்த்து கொண்டார் லாரா. காலை உணவை பெரிய ஹோட்டல்களில் வைத்துக்கொள்வது என்று வழக்கப்படுத்தி கொண்டால் எந்தெந்த மனைகள் விற்பனைக்கு வருகின்றன என்று தகவல்கள் அங்கு கிடைத்தன. மேலும் 2 மனைகள் வாங்கி கட்டிடங்கள் கட்டத் தொடங்கினாள். பால் மார்ட்டின் அவளை டெலிஃபோனில் கூப்பிட்டு, பிஸ்னஸ் வீக்கு பத்திரிகை பார்த்தியா? உன்னை பற்றி பிரமாதம் எழுதியிருக்காங்க. ரியல் எஸ்டேட் துறையை கிடுகிடுக்க பண்ணுகிறையான் என்று பாராட்டினாள். அன்று லாரா ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் நிறுவனத்தின் பங்குதாரருடன் பேசிக் கொண்டிருந்தால் அவள் கட்டவிருக்கும் ஒரு கட்டடத்துக்கான வரைபடங்களை அவர் காட்டினார். நீங்கள் கேட்டிருந்தபடியே அழகும் அறிவும் இருக்கிற மாதிரி தயாரித்திருக்கோம். உங்களுக்கு இது பிடிக்கும், விளக்கி சொல்கிறேன் என்றார் அந்த ஆர்கிடெக்ட். அதுக்கு அவசியம் இல்லை, பார்த்தாலே புரியுது எனக்கு என்றாள் லாரா. இந்த பிளான்களை நீங்கள் ஒரு நல்ல ஓவியரிடம் காட்ட வேண்டும். எதுக்க? இந்த கட்டிடம் பற்றிய பெரிய பெரிய வண்ணப்படங்கள் எனக்கு வேண்டும். வெராண்டாக்கள், தாழ்வாரங்கள், அலுவலக அறைகள் இவைகளெல்லாம் வண்ண ஓவியங்களாக வரைந்து தர சொல்லுங்கள். பேங்க்காரர்களுக்கு கற்பனையே கிடையாது. நம் கட்டிடம் எப்படி இருக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு நான் படமாக காட்டப் போகிறேன். நல்ல ஐடியா என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்த போது லாராவின் செக்ரட்டரி கேத்தி உள்ளே வந்தார். சாரி, லேட்டாகி விட்டது என்றார். இந்த மீட்டிங் 9 மணிக்கு ஏற்பாடாக இருந்தது கேத்தி. இப்போது மணி 9:15. சாரி மேம், அலாரம் அடிக்காமல் இருந்து விட்டது. அதை பற்றி பிறகு பேசுவோம் என்று லாரா. இதில் சில மாறுதல்கள் செய்ய வேண்டும் என்று ஆர்கிடெக்டிடம். 2 மணி நேரம் சென்றது. தாம் விரும்பும் மாற்றங்களை பற்றி விவாதித்து முடிந்ததும் வந்தவர் எழுந்து சென்றார். கேத்தியும் எழுந்து கொண்டார். நீ போகாதே, இரு என்றாள் லாரா. கேத்தி உட்கார்ந்தாள். உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குதா கேத்தி? நிச்சயமாக மேடம். நீ லேட்டாக வருவது இந்த வாரத்தில் இது 3ஆவது தடவை. இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன். ரொம்ப சாரி மேடம், எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்புக்கு என்ன? பெருசாக ஒன்றும் இல்லை. வேலைக்கு லேட்டாக வரும் அளவுக்கு பெருசு தான். என்ன உடம்பு சொல்லு? கொஞ்ச நாளாக ராத்திரி சரியான தூக்கம் இல்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. எதை பற்றின பயம்? ஏதோ கட்டி மாதிரி இருக்குது. ஓ, லாரா ஒரு மேடம் மௌனமாக இருந்தார். சரி, டாக்டர்னு சொன்னார். கேத்தி மிடர் விழுந்தார். நான் டாக்டரிடம் போகல. டாக்டரிடம் போகலையா? வெடித்தாள் லாரா. என்ன உளர்ற நீ? டாக்டரிடம் போகாமல் இருந்து விட்டால் சரியாக போயிடுமா? டாக்டர் உடனே காட்டு என்று கூறிவிட்டு ஃபோனை எடுத்து ஆப்ரேட்டரை கூப்பிட்டார். டாக்டர் பீட்டருக்கு ஃபோன் போட்டு கூட சொல்லிவிட்டு கேத்தியிடம், அதுக்காக அப்படியே விட்டுடலாமா என்றாள். என் அம்மாவும் அண்ணனும் கேன்சரில் தான் இறந்து போனாங்க என்றாள் கேத்தி பரிதாபமாக. எனக்கும் அதுதான். டாக்டர் பார்த்து சொல்ல வேண்டுமா? அதை டெலிஃபோன் மணி அடித்தது. லாரா எடுத்தார். ஹலோ, என்ன அங்கே இல்லையா? எங்கே இருந்தாலும் கூப்பிடு. உடனே நான் பேசிய வேண்டும்னு சொல்லு என்று கூறி ஃபோனை வைத்தார். சில நிமிடங்களுக்கெல்லாம் மணி அடித்தது. ஹலோ டாக்டர், சௌக்கியமா? நான் நல்லா தான் இருக்கேன். என் செக்ரட்டரி உங்களோட அனுப்புகிறேன். அவள் பேர் கேத்தி. 1/2 மணி நேரம் அங்கே வருவா. இன்று காலையில் அவளை எக்ஸாமின் செய்யுங்களேன். நீங்களே கவனிக்க வேண்டும். தெரியும். ரொம்ப நன்றி. ரிசீவரை வைத்தார். ஆஸ்பத்திரிக்கு போ. டாக்டர் பீட்டர்ஸனுக்காக காத்திருப்பார். மேடம், என்ன சொல்வதுன்றே எனக்கு தெரியல. ஒன்றும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு லேட் பண்ணாமல் கரெக்டாக டயத்துக்குவா. ஹாவர்டு உள்ளே வந்தான். பாஸ், ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சொல்லுங்கள்.
14 தெருவில் நம்ம வாங்கியிருந்தோம் ஒரு மனை. அந்த தெருவில் எல்லா வீட்டுக்காரர்களும் காலி பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்கிற டார்செஸ்டர் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு பேர். அங்கே ஒரு 6 குடித்தக்காரர்கள் காலி செய்ய முடியாதுங்கிறாங்க. நகர சபைக்காரர்களும் அவர்களை பலவந்தமாக வெளியேற்ற முடியாதுங்கிறாங்க. ஏற்கனவே தருவதாக சொல்லியிருந்த பணத்தை விட இன்னும் அதிகமாகவே தர்றேன்னு சொல்லுங்கள். அவர்கள் தகராறு செய்வது பணத்துக்காக இல்லை, ரொம்ப காலமாக அவர்கள் அங்கே குடியிருந்து வந்திருக்காங்களாம். இங்கே நாங்கள் சௌகரியமாக இருக்கோம், இந்த இடத்த விட்டு போக மாட்டோங்கிறாங்க. அப்படியானா அவங்க சௌகரியமாக இல்லாதபடி பண்ணுங்க. என்ன சொல்கிற? லாரா எழுந்து கொண்டாள். அந்த கட்டிடத்தை போய் பார்ப்போம். இருவரும் புறப்பட்டார்கள். போகிற வழியில் வீடு இல்லாத பல ஏழைகள் நடைபாதையில் உட்கார்ந்திருப்பதையும் கை நீட்டி பிச்சை கேட்பதையும் கண்டார்கள். நம்ம அமெரிக்க நாட்டை செல்வம் கொழிக்கும் நாடுங்கிறோம், ஆனால் இப்படி மக்கள் இருக்கிறாங்க, வெக்கக்கீடு என்றார் லாரா. டார்செஸ்டர் அப்பார்ட்மெண்ட்ஸ் என்ற கட்டிடம் 6 மாடிகள் கொண்டதாக இருந்தது. அதன் இருபுறமும் பழைய காலி கட்டிடங்கள் இடித்து தள்ளப்படுவதற்காக காத்திருந்தன. அந்த கட்டிடத்தின் எதிரே நின்றபடி ஆராய்ந்தாள் லாரா. இதில் எவ்வளோ பேர் குடித்துன்னு இருக்காங்க? ஒரு 16 குடித்தங்களை வெளியேற்றிட்டோம், 6 பேர் இருக்காங்க என்றான் ஹாவர்ட். அதாவது 16 அப்பார்ட்மெண்ட்டுகள் காலியாக இருக்கிறது இல்லையா? ஹாவர்ட் அவளை புதிராக பார்த்தேன். ஆமாம், அதுக்கு எது கேட்குற நீ? அந்த 16 காலி அப்பார்ட்மெண்ட்லையும் குடி வைப்போம். என்னது, வாடகைக்கு விடலாம்னா சொல்கிறேன். இதில் வாடகைக்கு வேண்டாம், இனாமாக கொடுப்போம். வீடு இல்லாதவர்களுக்கு இலவசமாக தருவோம். நியூயார்க்கில் ஆயிரக்கணக்கான பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க. அவர்கள் சில பேருக்கு நாம் உதவி செய்வோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேரை கொண்டு வந்து அந்த காலி அப்பார்ட்மெண்ட்டில் அடையுங்க. அவர்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுக்கவும் ஏற்பாடு பண்ணுங்கள் என்றாள் லாரா. ஹாவர்ட் முகம் சொல்லித்தான். இதே என்னமோ புத்திசாலித்தனமான அடியாக தோணலையே. ஹாவர்ட், நம்ம சமூக சேவையும் செய்வோம், நகரசபை செய்யாத ஒன்று நாம் செய்வோம். வீடு இல்லாத ஏழைகளுக்கு குடியிருப்பு கொடுப்போம். கட்டிடத்தை இன்னும் கூர்ந்து ஆராய்ந்தாள் அவள். இந்த ஜன்னல்களை அடைச்சிடுங்க என்றார். ஏன்? இடிபாடான பழைய கட்டிடம் என்பது நன்றாக தெரிய வேண்டும். மேல் மாடியில் ரூஃப் கார்டனுடன் யாரோ குடியிருக்கிறாங்க இல்லையா? ஆமாம், ஏதேனும் ஒரு பெரிய விளம்பர பலகை அங்கே வைங்க. ரூஃப் கார்டன்லேருந்து பார்த்தா தெரு தெரியாதபடி மறைக்க வேண்டும். ஆனால் நான் சொன்னபடி செய்யுங்க. அலுவலகத்துக்கு திரும்பிய போது, டாக்டர் பீட்டர்ஸ் உங்களை கூப்பிடுறாரு என்று ஆப்ரேட்டர் சொன்னார். போட்டுக்கொடு. சற்றைக்கெல்லாம் டாக்டர் பேசினார். செக்ரட்டரியை பரிசோதனை செய்தேன். சரி, ஒரு கட்டி இருக்குது, அபாயகரமானது என்ன தோணுது, உடனே ஆப்ரேஷன் செய்தால் நல்லது. இன்னொரு டாக்டரையும் கேட்போமே என்றால் லாரா. கேட்கலாம், ஆனால் இங்கே நான் இந்த பிரிவின் தலைவராக இருப்பதால். அதனால என்ன, இன்னொரு டாக்டர் அபிப்பிராயம் கேட்குறது தப்பு இல்லையே. இப்போ கேத்தி எங்கே? உங்கள் ஆஃபீஸ் தான் வந்துட்டுருக்கா. தேங்க்ஸ் டாக்டர் என்று கூறி ஃபோனை வைத்தவள் ஆப்ரேட்டர், கேத்தி வந்தது என்னிடம் அனுப்பு என்றாள். கேலண்டரை பார்த்தால் லாரா. கட்டிட வேலை தொடங்குவதற்கு இன்னும் 30 நாள் தான் இருந்தது. அதற்குள் டார்செஸ்டர் அப்பார்ட்மெண்ட் உட்பட எல்லா பழைய கட்டிடங்களையும் இடித்தாக வேண்டும். 6 குடித்தனக்காரர்கள், பிடிவாதக்காரர்கள் அல்லது நல்லது, எத்தனை நாள் தான் தாக்கு பிடிக்கிறார்கள் பார்க்கலாம் என்று எண்ணிக்கொண்டாள். கேத்தி உள்ளே வந்தால் அழுது அவள் முகம் வீங்கி கண்கள் சிவந்திருந்தன. டாக்டர் சொன்னார் கேத்தி, வருத்தப்படாத என்றாள் லாரா. நான் சித்திர போகிறேன் என்றாள் கேத்தி. லாரா எழுந்து சென்று அவள் இடுப்பை நெருக்கமாக அணைத்து கொண்டாள். அப்படி எதுவும் நேராது, கேன்சருக்கு எவ்வளோ பிரமாதமான சிகிச்சைகள் வந்து விட்டன. உனக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது, நீ ஜம்முன்னு இருக்க போகிற. மேடம், அதுக்கெல்லாம் செலவு செய்ய, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டாக்டர் பீட்டர்ஸ் உனக்கு இன்னும் ஒரு டெஸ்ட் ஏற்பாடு செய்திருக்காரு. அந்த டெஸ்ட்டில் உனக்கு கேன்சர் தான் தெரிஞ்சால் உடனே ஆப்ரேஷன் நடக்கும். இப்போ வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக்கோ. அத்தியாயம் 32. அடுத்த வாரத்தில் ஒரு நாள் லாராவை பார்க்க ஒருவர் வந்தார். நகரசபை வீட்டு வசதித்துறை கமிஷனரின் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். ஒப்ராயன் என்று பேராம் என்றாள் ஆப்ரேட்டர். என்ன விஷயமா? அதை சொல்லலை. இன்டர்காம் டெலிஃபோனில் ஹாவர்டை கூப்பிட்டாள் லாரா. கொஞ்சம் இங்கே பாருங்க சொல்லிவிட்டு, ஒப்ராயனை உள்ளே அனுப்பு என்றார் செக்ரட்டரியிடம். வந்தவர் குண்டு மனிதர், சிவந்த முகம், ஐரிஷ்காரர் என்று தெரிந்தது. நீங்கள் தான் மிஸ் லாராவா என்றார். லாரா நாற்காலி விட்டு எழுந்திருக்கவில்லை. ஆமாம், என்ன காரியமாக வந்திருக்கீங்க மிஸ்டர் ஒப்ராயன்? நீங்கள் சட்டத்துக்கு புறம்பா ஒரு காரியம் செய்திருக்கிறீங்க மிஸ் லாரா. அப்படியா, என்ன விஷயம்? 14வது தெருவில் இருக்கிற டார்செஸ்டர் உங்களுக்கு சொந்தமானது இல்லையா? ஆமாம், வீடு இல்லாத சுமார் 100 பேர் அங்கே குடிபுந்திருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஓ, அதுவா? லாரா புன்னகை செய்தார். வீடு இல்லாதவர்களுக்கு நகரசபை எதுவும் செய்யாமல் இருப்பதனால நாமாவது உதவி செய்யலாமன்னு நினச்சேன். அவர்களுக்கு புகலிடம் கொடுத்துருக்கேன். ஹாவர்டு உள்ளே வந்தான். அவனுக்கு ஒப்ராயனை அறிமுகம் செய்து வைத்தால் இருவரும் கைகுலுக்கி கொண்டார்கள். லாரா ஹவார்டை நோக்கி, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுத்து நகரசபைக்கு நாம் உதவி செய்திருக்கோம் இல்லையா, அதைத்தான் மிஸ்டர் ஒப்ராயனிடம் விளக்கி கொண்டிருக்கேன் என்றாள். அவர்களை நீங்கள் தான் அழைத்து வந்து குடியேற்றினீர்களா மிஸ் லாரா என்றான் ஒப்ராயன். ஆமாம். அதுக்கு நகரசபையின் அனுமதி வாங்கியிருக்கீங்களா? அனுமதியா? எதுக்கு? வீடு இல்லாதவருக்கு புகலிடம் கொடுப்பதென்றால் அதற்கு நகரசபையின் அனுமதியை பெற வேணும். அந்த விஷயத்தில் சில கண்டிப்பான நிபந்தனைகள் இருக்கின்றன.
அடடா அது தெரியாது எனக்கு, சாரி, அனுமதி வாங்குவதற்கு உடனே ஏற்பாடு செய்கிறேன். அது நடக்காதுன்னு தோணுது. என்ன சொல்கிறீங்க? அந்த கட்டிடத்தில் உள்ள குடித்தானர்களிடம் எங்களுக்கு புகார் வந்திருக்கு. நீங்கள் பலவந்தமாக வெளியேற்ற நீங்கள் முயற்சி பண்ணுகிறீர்கள் என்று சொல்கிறாங்க. நாட் சென்ஸ் என்றாள் லாரா. மிஸ் லாரா, நகரசபை உங்களுக்கு 48 மணி நேரம் அவகாசம் தருது. அதுக்குள்ளே நீங்கள் குடி வைத்துள்ள நபர்களை வெளியேற்றி விட வேண்டும். அது மட்டும் இல்லை, அவர்கள் போன பின் அந்த இடங்களில் ஜன்னல்களில் அடைத்திருத்திருக்காங்களே அந்த பலகைகளையும் எடுத்து விட வேண்டும். லாரா கோபம் வந்தது. அவ்வளோதானா? இன்னும் பாக்கி இருக்கா? இருக்கு மேடம். ரூஃப் கார்டனில் தெருவை மறைக்கிற மாதிரி நீங்கள் விளம்பர பலகையை வைத்திருக்கிறீங்கன்னு மேல் மாடி குடித்தனக்காரர் புகார் செய்கிறாரு. அதையும் நீங்கள் அகற்றி விட வேண்டும். செய்யவிட்டால் நல்லது, செய்துவிட்டால் நல்லது. ஏனென்றால் இதெல்லாம் குடித்தனக்காரர்களுக்கு தொல்லை தரும் காரியங்கள், சட்டப்படி தப்பு. ஆகவே உங்களை கோர்ட்டுக்கு இழுக்கும்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு வீண் கஷ்டமும் கெட்ட பேரும் வரும். தலை அசைத்து விட்டு அவர் எழுந்தார். நான் வர்றேன். அவர் வெளியேறுவதை பார்த்து இருந்தார்கள் ஹாவர்டும் லாராவும். அந்த ஜனங்களை நம்ம வெளியேற்ற வேண்டியதான் என்றான் ஹாவர்ட். இல்லை என்றால் லாரா ஏதோ யோசனை செய்தபடி. இல்லைன்னு என்ன அர்த்தம்? வந்தவர் என்ன சொன்னார் கேட்டில்ல? கேட்டேன். நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? மேலும் மேலும் வீடு இல்லாத ஜனங்களை அழைத்து வந்து குடியேற்றுங்க. எவ்வளோ பேரை அடைக்க முடியுமோ அவ்வளோ பேரை அடையுங்க. நகரசபையை எதிர்த்து நம்ம வழக்காட வேண்டும் என்று வக்கீல் டெர்ரியை கூப்பிட்டு விஷயத்தை சொல்லுங்கள். கோர்ட்டில் ஸ்டே ஆர்டரோ அல்லது அது மாதிரி ஏதாவது வாங்க சொல்லுங்கள். காலி செய்ய மறுக்கும் அந்த 6 குடித்தனக்காரர்களை இந்த மாத முடிவுக்குள்ளே வெளியேற்றாக வேண்டும். இல்லாவிட்டால் $30 லட்சம் நஷ்டம் நமக்கு என்றாள் லாரா. இன்டர்காம் அழைத்து, டாக்டர் பீட்டர்ஸ் உங்களை கூப்பிட்றாரு என்றாள் ஆப்ரேட்டர். டெலிஃபோன் எடுத்தாள் லாரா. ஹலோ டாக்டர், உங்கள் செக்ரட்டரி கேத்தின் ஆப்ரேஷன் இப்போ தான் நடந்தது. அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். நல்லபடி நடந்துச்சு. கேத்தி நீ ஜம்முன்னு இருப்பா. பிரமாதமான செய்தி டாக்டர். நான் எப்போது வந்து அவளை பார்க்கலாம்? இன்றைக்கி சாயந்தரம் வரலாம். வர்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். செலவுகளுக்கான பில் மொத்தம் எனக்கு அனுப்பிடுங்க. என்ன? அப்படியே சார். உங்கள் ஆஸ்பத்திரிக்கு நான் நன்கொடை தரப்போகிறேன் என்பதை ஆஸ்பத்திரி நிர்வாகத்தில் சரிவிங்க. $50,000 தரேன். ட்ரிஷா என்ற தன் உதவியாளரை கூப்பிட்டு, கேத்தின் அறையில் நிறைய பூங்கொத்து ஒன்று போய் வைங்க என்றவள் தனது அன்றைய அலுவல்களை பற்றிய குறிப்பை கவனித்தாள். சாயந்தரம் 4 மணிக்கு அவளை பார்க்க போகிறேன். வழக்கறிஞர் டெர்ரி வந்தார். மிஸ் லாரா, உங்களை கைது செய்வதற்கு வாரண்ட் வந்துட்டுருக்கேன் என்றார். என்னது? வீடு இல்லாதவருக்கு குடியேற்றிருக்கீங்களாமே. அவர்கள் வெளியேற்றும்படி எச்சரிக்கை செய்தார்கள் இல்லையா? ஆமாம். ஆனால் இதெல்லாம் விளையாடுற விஷயம் இல்லை மிஸ் லாரா. ஒரு பழைய பழமொழி தெரியுமா? நகரசபையை எதிர்த்து போராடுவீங்க, ஒருபோதும் ஜெயிக்க முடியாதும்பாங்க. உண்மையாகவே என்னை கைது செய்வார்களா? நிச்சயமா. அந்த ஜனங்களை வெளியேற்றும்படி உங்களுக்கு ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களே. சரி என்றால் லாரா. அவர்கள் வெளியேற்றி விடுவோம் என்று ஹாவர்டை நோக்கி திரும்பினார். அவர்களை அனுப்பிவிடுங்க. ஆனால் அவர்கள் நடுத்தரவில் நிற்க வைக்காதீங்க. அது நியாயம் இல்லை. வெஸ்ட் 26 பகுதியில் சில வீடுகளை மாற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறோம் இல்லையா? அவை காலியாக தானே இருக்கின்றன. அவர்களை அங்கே இருக்க சொல்லுவோம். அந்த விஷயத்தில் என்னென்ன உதவி தேவைப்பட்டாலும் செய்யுங்க. 1 மணி நேரத்தில் அவர்கள் போய்விட வேண்டும். பிறகு வழக்கறிஞரிடம், கைது வாரட்டுடன் போலீஸார் வரும்போதே நான் இங்கே இருக்க வேண்டாம், வெளியே போயிடுறேன். அவர்கள் வருவதற்குள்ள பிரச்சனை முடிஞ்சிருக்கும் என்றார். இன்டர்காம் கூப்பிட்டது. போலீஸ் அலுவலகத்திலிருந்து 2 பேர் கைது வாரண்டுடன் வந்திருக்காங்க. ஹாவர்டுக்கு ஜாடை காட்டினாள் லாரா. அவன் இன்டர்காமிடம் சென்று, மிஸ் லாரா இங்கே இல்லையா என்றான். சிறிது மௌனம். எப்போது வருவார் என்று கேட்குறாங்க என்றது இன்டர்காம். ஹாவர்ட் லாராவை பார்த்தார். தெரியாது என்று சொல்லும்படி ஜாடை காட்டினார் லாரா. தெரியலையா என்று சொல்லிவிட்டு இன்டர்காமை மூடினான் ஹாவர்ட். நான் பின் வழியே போயிடுறேன் என்று லாரா எழுந்து கொண்டாள். லாராவுக்கு ஆஸ்பத்திரி என்றாலும் வெறுப்பு. உடம்பு சரியில்லாமல் அவள் அப்பா படுத்திருந்த காட்சி நினைவு வந்தது. என்ன இழவுக்கு வந்த? போர்டிங் ஹவுஸில் வேலை இருக்குது, அதை விட்டுட்டு இங்கே யார் உன்னை வர சொல்லாங்க என்று அவர் கத்தியது ஞாபகம் வரும். கேத்தி படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தால் ஏகப்பட்ட பூங்கொத்துகள் வைக்கப்பட்டிருந்தன. படுக்கையில் எழுந்து உட்கார்ந்திருந்தாள் கேத்தி. எப்படி இருக்க என்று லாரா கேட்டாள். கேத்தி புன்னகை செய்தாள். இனிமே ரொம்ப நல்லா இருப்பேன் டாக்டர் சொன்னார். சீக்கிரம் குணமான நல்லது. வேலைகள் குவிந்திருக்கின்றன. நீ வந்தால் தான் எனக்கு தேவையில்லை. நான் உங்களுக்கு எப்படி இதற்கெல்லாம் நன்றி சொல்வதென்றே தெரியல. சொல்ல வேண்டாம் என்றால் லாரா. பிறகு படுக்கைக்கு பக்கத்தில் இருந்த ஃபோனை எடுத்து தன் ஆஃபீஸ்க்கு போட்டாள். அந்த போலீஸ் ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்களா? என்ன? இருக்கிறாங்க. நீங்கள் வரும் வரை இங்கே தான் இருக்க போகிறாங்களாம். ஹாவர்டிடம் சொல்லு. அந்த பிளாட்ஃபார்ம் வாசிகளை அவர் அனுப்பி வைத்ததுடன் நான் வர்றேன்னு டெலிஃபோனை திரும்பி வைத்தார். உனக்கு ஏதாவது தேவையான உடனே சொல்லு என்றாள் கேத்தியிடம். நாளைக்கு மறுபடி வந்து பார்க்குறேன். அடுத்து ஆர்கிடெக்ட் மிஸ்டர் கிளார்க்கின் அலுவலகத்துக்கு சென்றார். கிளார்க்கின் அறைக்குள் சென்றதும் அவர் எழுந்து கொண்டார். என்ன ஒரு சந்தோஷமான ஆச்சரியம் மிஸ் லாரா. ஏதாவது வேலையா? ஆமாம், 14ஆம் தெரு ப்ராஜெக்டுக்கான பிளான்கள் இங்கே இருக்கா? ஓ இதோ என்று அவர் படம் மாட்டியுள்ள இடத்தை காட்டினார். அடுத்த மாடி கட்டிடமும் அதை சுற்றி
கடைகளும் குடியிருப்பு அப்பார்ட்மெண்ட்களும் மிக அழகாக வரையப்பட்டிருந்தன. இதை மாற்றி வரையணும் என்றால் லாரா. என்னதே? அந்த படத்தின் நடுவே இருந்து ஒரு இடத்தை சுட்டி காட்டினார் லாரா. இங்கே ஒரு பழைய கட்டணம் இருக்கிறது, அதை அப்படியே விட்டுட்டு மற்றபடி இதே போல் எல்லா பகுதிகளையும் வரையுங்க. ஒரு பழைய கட்டிடத்தை விட்டு விட்டு மற்றதெல்லாம் கட்டும்படியாக சொல்லுகிறீங்க? முடியாதே. முதலாவதாக அந்த பழைய கட்டிடம் பார்வைக்கு மகா கோரமாக, ப்ளீஸ் நான் சொன்னபடி செய்து இன்று பிற்பகல் என் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க என்று கூறிவிட்டு புறப்பட்டார். காரில் சென்று கொண்டிருந்த போது வழக்கறிஞர் டெர்ரிக்கு ஃபோன் செய்தார். அவரிடமிருந்து தகவல் வந்ததா? ஆமாம், அந்த நடைபாதிவாசிகளை வெளியேற்றிட்டோம். நல்லது. நகரசபை அதிகாரியை ஃபோனில் கூப்பிட்டு அவர்களை வெளியேறும்படி நான் 2 நாள் முன்பே சொல்லிவிட்டதாயும், ஆனால் என் ஆஃபீஸில் உள்ளவர்கள் அதை அப்படி அவர்களுக்கு சரியானபடி சொல்லவில்லை என்றும் சொல்லுங்கள். அவர்கள் காலி செய்யவில்லை என்றும் இன்று எனக்கு தெரிந்ததும் மறுநிமிடமே அவர்களை வெளியேற்றி விட்டேன் என்று சொல்லுங்கள். இனிமேலும் என்னை கைது செய்ய வேண்டியதுதானா என்று கேளுங்கள். நான் ஆஃபீஸ் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன். பிறகு கார் டிரைவரிடம், பார்க்கை சுற்றி கொண்டு மெதுவாகவே ஆஃபீஸ் போ, நேரமாகட்டும் என்றாள். அவள் தன் அலுவலகத்தை அடைந்தபோது போலீஸாட்கள் போய்விட்டிருந்தார்கள். அடுத்த வாரம் ஹாவர்டுடன் வழக்கறிஞர் டெர்ரியுடனும் பேசிக் கொண்டிருந்த போது, ஆர்கிடெக்ட் மிஸ்டர் கிளார்க்கை பார்த்து புதிய வரைபடம் போட்டு தர சொல்கிறேன் என்றாள் லாரா. நான் அதை பார்த்தேன் என்றான் ஹாவர்டு. ரொம்ப அபத்தமாக இருக்குது. பிரம்மாண்டமான புதிய அடுக்குமாடி கட்டிடத்தில் பார்க்க மத்தியில் அந்த அறத பழசு கட்டிடத்தை விட்டு வைப்பதாவது. பேங்க்குக்கு போய் நாம் வேலை ஆரம்பிக்கும் தேதியை இன்னும் கொஞ்சம் ஒத்தி போடலாமான்னு கேட்போமே. வேண்டாம் என்றாள் லாரா. தேதியை இன்னும் கொஞ்சம் முன்னே வைத்துக்கொள்ளலாம்னு தான் நினைக்கிறேன். என்னது? கான்ட்ராக்டரிடம் போங்க, புல்டோசர் மூலம் இடித்து தள்ளும் வேலைகளுக்கான நாளைக்கே ஆரம்பிக்க வேண்டும்னு சொல்லுங்கள் என்றாள் லாரா. தொடரும்.